ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு முழுவதும் உள்ள நீதிமன்றங்களில் பல்வேறு பதவிகளுக்கான வேலைவாய்ப்பினை அறிவிச்சிருந்தாங்க. சரிங்களா? அதாவது எப்போன்னா, ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி அறிவிச்சிருந்தாங்க. அதை பற்றின விவரங்களை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? நான் வந்து இந்த வெப்சைட்க்கான லிங்க்கை வந்து இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த லிங்க்கை நீங்கள் வந்து டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? இது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வேக்கண்ட் இருக்குது அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷனு தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், இதில் செலக்ட்ன்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த வெப்சைட் ஓப்பன் ஆன உடனே இதில் செலக்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த பேஜ் வந்து இப்படி ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன வேக்கண்ட் இருக்குன்றத நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழ்லேயுமே நோட்டிஃபிகேஷன் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு பொதுவாக இருக்கோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் இந்த வெப்சைட்டுக்கான விஷயம். சரிங்களா? இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. என்ன வேக்கண்ட்டு, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அப்புறம் ஃபீஸ் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனை படிச்சிட்டிங்க, அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் அப்ளை பண்ணணும் பாருங்கள். லாகின் அண்ட் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் போவோம். அதில் கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? அதே போல் நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தனியாக அதை பாருங்கள், கிளிக் பண்ணுற ஆப்ஷன் அதிலே வரும். இது ஃப்ரெஷ்ஷாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். சப்போஸ் ஃபர்கட் பாஸ்வேர்ட்னா அதுலேயும் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது போல் லாகின் அண்ட் அப்ளை, அப்புறம் ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷனு, அப்புறம் ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு இந்த 3 விஷயத்துக்கான அந்த லிங்க் வந்து இந்த பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லிங்க்கான இந்த வெப்சைட்க்கான லிங்க்கையும் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி டீட்டெயில்ஸு. சரிங்களா? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2329 வேக்கன்சி. அதாவது இது வந்து தமிழ்நாடு முழுவதும். ஓகேங்களா? என்னென்ன போஸ்டிங்னு பார்த்தீங்க, ப்ராசஸ் ரைட்டருக்கு ஒரு வேக்கன்சி, ஸ்வீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் கீப்பிங் அந்த கேட்டகரியில் ஒரு வேக்கன்சி, வாட்டர்மேன் வாட்டர் உமன் பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி, ரீடருக்கு 11 வேக்கன்சி, கார்டனருக்கு 12 வேக்கன்சி, அப்புறம் ஆஃபீஸ் அட்டெண்டர் பார்த்தீங்கன்னா 16 வேக்கன்சி, வாட்ச்மேனுக்கு வந்து 18 வேக்கன்சி, டிரைவருக்கு 27 வேக்கன்சி, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு 53 வேக்கன்சி, எக்ஸாமினருக்கு 60 வேக்கன்சி, நைட் வாட்ச்மேன் 85 வேக்கன்சி, சீனியர் பலிஃப் 100 வேக்கன்சி, க்ளீன் லைன்ஸ் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு 202 வேக்கன்சி, ஜூனியர் பைலிஃப் வந்து பார்த்தீங்கன்னா 242 வேக்கன்சி, அப்புறம் மசால்ச்சி தான் ஹவுஸ் கீப்பிங் ரிலேட்டட் ஒர்க் 402 வேக்கன்சி, வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் 459 வேகன்சி, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் 638 வேகன்சின்னு சொல்லிட்டு மொத்தம் 17 கேட்டகரிக்கு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2329 வேகன்சி தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள அந்த கோர்ட்டு. சரிங்களா? நீதிமன்றங்களில் அதுக்கான வேகன்சியை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த 17 கேட்டகரிக்கு என்னென்ன வேகன்சின்றதை டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுதான் வேகன்சி டீட்டெயில்ஸ் ஃபார் த ஹோல் தமிழ்நாடு. சரிங்களா? தமிழ்நாடு உள்ள கோர்ட்டுகளில் உள்ள வேக்கன்சி டீட்டெயில்ஸ். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேக்கன்சி. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்னது தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க மொத்த வேக்கன்சி. சரிங்களா? இது முன்னாடி சொன்னது, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை செக் பண்ணுறது. இதில் அரியலூர் பார்த்தீங்கன்னா 39 வேகன்சி, சென்னை பார்த்தீங்கன்னா 191 வேகன்சி, கோயம்புத்தூரில் 104 வேகன்சி, கடலூரில் 61 வேகன்சி, தருமபுரியில் 40 வேகன்சி, திண்டுக்கல்லில் 55 வேகன்சி, ஈரோடில் 79 வேகன்சி, காஞ்சிபுரம் ப்ளஸ் செங்கல்பட்டு ரெண்டுமே சேர்த்து 121 வேகன்சி, கன்னியாகுமரி 65 வேகன்சி, கரூரில் 24 வேகன்சி, கிருஷ்ணகிரி 59 வேகன்சி, மதுரையில் 73 வேகன்சி. சரிங்களா? மயிலாடுதுறையில் வேகன்சி கிடையாது. நாகப்பட்டினத்தில் 120 வேகன்சி, நாமக்கல்லில் 41 வேகன்சி, பெரம்பலூரில் 7 வேகன்சி,
புதுக்கோட்டையில் 74 வேகன்சி, ராமநாதபுரத்தில் 39 வேகன்சி, சேலத்தில் 120 வேகன்சி, சிவகங்கையில் 91 வேகன்சி, தஞ்சாவூரில் 66 வேகன்சி, தேனியில் 32 வேகன்சி, நீலகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா 33 வேகன்சி, தூத்துக்குடியில் 61 வேகன்சி, திருச்சிராப்பள்ளியில் 81 வேகன்சி, திருநெல்வேலி ப்ளஸ் தென்காசி ரெண்டுமே சேர்ந்து 84 வேகன்சி, அப்புறம் திருவள்ளூரில் வந்து பார்த்தீங்கன்னா 106 வேகன்சி, திருப்பூரில் 118 வேகன்சி, சரிங்களா. அப்புறம் திருவண்ணாமலையில் 97 வேகன்சி, திருவாரூரில் 23 வேகன்சி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் 3 டிஸ்ட்ரிக்டும் சேர்த்து 53 வேகன்சி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி 2 டிஸ்ட்ரிக்ட் சேர்த்து 124 வேகன்சி, விருதுநகரில் 57 வேகன்சின்னு சொல்லிட்டு அந்த 2300 ப்ளஸ் வேகன்சி இருக்குது பார்த்தீங்களா, அது டிஸ்ட்ரிக்ட் வைஸு இவ்வளோ வேகன்சின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இதையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த வேகன்சியுமே எந்தெந்த கேட்டகரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸாகவும் பிரியும், சரிங்களா. உதாரணத்துக்கு இப்போ இந்த சென்னை எடுத்துக்கோங்க, 191 வேகன்சி பார்த்தீங்கன்னா மொத்தம் 17 கேட்டகரியான போஸ்ட் சொன்னோம் பார்த்தீங்களா. ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேட்டகரி போஸ்ட் தான் இருக்கும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே எல்லா கேட்டகரி போஸ்ட்டும் இருக்காது, சரிங்களா. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஒரு சில கேட்டகரி போஸ்ட் இருக்காது, சரிங்களா. அதை நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த 191 வேகன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 17 கேட்டகரியில் எந்த கேட்டகரி வேணாலும் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எந்தெந்த வேக்கண்ட் அங்கே வந்து இருக்குது, அந்த போஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, சரிங்களா. அது கிளியராக தெரியும். அதே போல் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸும் செக் பண்ணிக்கலாம். ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் என்னென்ன போஸ்ட் இருக்குது, எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு கிளியராக செக் பண்ணிக்கலாம், சரிங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸு அந்த கோர்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே உள்ள வேகன்சி டீட்டெயில்ஸ், சரிங்களா. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு இந்த 17 கேட்டகரி போஸ்ட் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த 17 கேட்டகரி போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், எக்ஸாமினர், ரீடரு, சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டரு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 10வது படிச்சிருந்தாலே போதும், இல்லை 10வதுக்கு மேலே எது படிச்சிருந்தாலும் ஓகே தான். ஆனால் மினிமம் 10வது படிச்சிருந்தா போதும், சரிங்களா. அதுதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 8வது படிச்சிருந்தா போதும். 8வது இல்லை 8வதுக்கு மேலே படிச்சிருந்தா போதும். வித்து வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். மோட்டார் வெஹிக்கிளுக்கான வேலிடு டிரைவிங் லைசன்ஸோடு இருக்கணும். 8வது மினிமம் படிச்சிருந்தாலே போதும், சரிங்களா. அப்புறம் காப்பிஸ்ட், அட்டண்டரு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் 8வது படிச்சிருந்தாலே போதும். மினிமம் 8வது படிச்சிருந்தாலே போதும், பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், அவங்க வந்து எலிஜிபிள், சரிங்களா. காப்பீஸ் அட்டண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளீன் லைன்ஸ் ஒர்க்கர்ஸ், அப்புறம் கார்டனரு, வாட்ச்மேனு, நைட் வாட்ச்சு, அப்புறம் வாட்ச்மேன், அப்புறம் ஸ்வீப்பரு, வாட்டர்மேன், வாட்டர் உமன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அவங்க வந்து படிக்க தெரிஞ்சு எழுத தெரிஞ்சிருந்தாலே போதும் தமிழில் வந்து, சரிங்களா. தமிழில் படிக்க எழுத தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எந்த குவாலிஃபிகேஷன் 8வது படிச்சிருக்கணும் 10வது படிச்சிருக்கணும்னு சொல்லலை, படிக்க எழுத தெரிஞ்சிருந்தால் போதும் இந்த போஸ்டிங்க்கு வந்து, சரிங்களா. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அந்த 17 கேட்டகரி போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேட்டகரி வைஸ். அதுக்கப்புறம் பார்க்க போனால் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 ஜூலை 2024 இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு அட்டைன் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் 32லேருந்து 37 வயசு மாறுது. நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் செலக்ட் பண்ணுங்க பார்த்தீங்களா, எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதில் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த கேஸ்ட்டில் வரீங்க, உங்களுக்கு என்னென்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு அதில் தெரிஞ்சிடும். மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் கேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 32லேருந்து 37 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் இருக்குது. அது வித் ரிலாக்ஸேஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷனோட, சரிங்களா. அதையுமே நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் செலக்ட் பண்ணும்போது அந்த நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன், அப்புறம் டெஸ்டிடியூட் விடோஸ், சரிங்களா. விடோஸ் இருக்கா பார்த்தீங்கன்னா அவங்க விடோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கேஸ்ட்டு, சரிங்களா. இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இவங்கள தவிர்த்து மற்றவங்களுக்கு பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா வந்து ஈச் போஸ்ட்டு, சரிங்களா. நீங்கள் வந்து போஸ்ட் வைஸாகவும் அப்ளை பண்ணலாம். இப்போ ஒரு போஸ்ட்டுக்கு 500 ரூபா, அப்போ நீங்கள் 2-3 போஸ்ட் போகிறீங்கன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டு மாறும், சரிங்களா. அதுதான் கிளியராக சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ், விடோஸ் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கிடையாது. ஃபீஸ் வந்து ஆன்லைனில் தான் பே பண்ணணும், சரிங்களா. இதையுமே நோட் பண்ணிக்கோங்க.
அப்புறம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து 28 ஏப்ரல் 2024 விட்டுருக்காங்க. அதுலேருந்தே நம்ம அப்ளை பண்ணுறது வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். விண்ணப்பம் வந்து பதிவு பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தான். சரிங்களா? ஆஃப்லைன் கிடையாது. நம்ம அப்ளை பண்ணுறது ஃபுல்லாக வந்து ஆன்லைன் மோடு தான். சரிங்களா? லாஸ்ட் டேட்டு சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம். சரிங்களா? அதாவது இந்த மாதம் 27ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. சரிங்களா? 27/5/2024 தான் லாஸ்ட் டேட்டு. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க. 29/5/2024 அந்த டேட்டுக்குள்ளே என்ன பண்ணணும்? ஃபீஸ் வந்து பே பண்ணிடணும். ஆனால் அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 27 தான் லாஸ்ட் டேட்டு. சரிங்களா? அதை கிளியராக செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் முன்னாடியே வந்து அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து இந்த நம்ம கோர்ட்டு வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா? நான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு டிஸ்ட்ரிக்டும் செலக்ட் பண்ணுறோம் இல்லையா? அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கையும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நான் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் செக் பண்ணி கிளியராக செக் பண்ணிவிட்டு ரஃப் ஷீட் எடுத்து நோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் எந்தெந்த போஸ்டிங்லாம் எலிஜிபிள் ஆகுறீங்க, அப்ளை பண்ண போகிறீங்கன்றத கிளியராக செக் பண்ணிக்கங்க. ஒரு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 500 ஃபீ சரிங்களா? அதை வந்து நோட் பண்ணிக்கங்க. ஒரு போஸ்ட்டுக்கு வந்து ரூ. 500 ஃபீஸு. எஸ்சி, எஸ்டிக்கு இவங்களாம் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ் விடோஸ் தவிர்த்து இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை போஸ்ட் அப்ளை பண்ணாலும் ஃப்ரீ தான். அதாவது இந்த கேட்டகரி மட்டும். சரிங்களா? மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கும் ரூ. 500 பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை செக் பண்ணிவிட்டு ரஃப் ஷீட்டில் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிவிட்டு பிஃபோராக அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரஃப் ஷீட்டில் நோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.